ஹலோ வணக்கம். ஒரு தூக்கலான செட்டிநாடு சிக்கன் கிரேவிங்க. 1/4 கிலோ சிக்கன், ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம செஞ்சு அருமையான கிரேவி வந்துடுங்க. ஹலோ வணக்கம். தூக்கலான செட்டிநாடு சிக்கன் கிரேவிங்க. அதுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கணும். நம்ம இதில் எல்லாத்தையும் வதக்கிடலாம். நம்ம பாருங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா வதக்கினே இருக்கணுங்க. நல்லா வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தக்காளியும் போட்டுருந்தாங்க. உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்ட உடனே தக்காளி ஓரளவு நம்ம வதங்கினே சீக்கிரமாக வதங்கிடுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டெல்லாம் போடணும். இதுலேயே இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்குங்க. சூப்பரான டேஸ்ட் இருக்கும் அந்த கொத்தமல்லி போடுறதுனால. நல்லா வதங்கினே இருக்குதுங்க. இப்போ இதில் இந்த சிக்கன் நம்ம நல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கோம். இந்த சிக்கனையும் இதிலே போட்டுடலாம். இது நல்லா வதங்கி வரணுங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு 1/2 விசில் போல் போதும். நல்லா மூடி வச்சோம்னாவே அதிலே வந்துடும். இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடணும். ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம். மிளகே நல்லா அருமையான காரசாரமான கிரேவி வரும். ஏன்னா நம்ம சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு 1/4 கிலோ தான். அதனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சரியாகும். இதை போட்டு ஒரே ஒரு 1/2 விசில் வச்சிட்டோம்னாவே நம்ம தண்ணி போட்டுட்டு சரியாயிடும். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு 1/2 விசில் அளவுக்கு போதும். ஒரே விசில் வர நேரத்தில் நம்ம நிறுத்திட்டோம்னாவே சரியாயிடாது. இப்படி விசில் வர டைமில் அப்படியே லைட்டாக வரும்போதே நிறுத்திடணுங்க. இது ரொம்ப நிறைய வந்துட்டால் கூட ஹார்டாகிடும் சிக்கன். அதனால் டப்புன்னு நம்ம அந்த விசில் வர டைமுக்கு நிறுத்திட வேண்டியது தான். கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம தேவைன்னா கிரேவி கூட வச்சுக்கலாம். இல்லை ஒரே 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் போட்டு கூட சிக்கன் குருமா பழம் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப தூக்கலாக அருமையாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. அவ்வளோதாங்க, அந்த ஒரு விசில் முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் அருமையான சிக்கன் கிரேவி, தூக்கலான செட்டிநாடு சிக்கன் கிரேவிங்க. மேலே வந்து சும்மா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஒரு 1/2 விசில் வச்சு எடுத்துட்டோங்க. எடுத்துட்ட பிறகு இது எடுத்து நம்ம ஒரு கப்பில் போட்டு மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வச்சிட்டோம்னா தூக்கலான சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க நாம்பளும் சாப்பிட்லாம் எல்லாருமே.